ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இதற்கு முந்தைய நம்முடைய வீடியோக்களில் 9th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் பாடத்திற்கு 4 பதிவுகள் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் பாடம் முதல் பாகம், இதை நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். அதில் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரி வினாக்கள் பற்றி பார்க்கலாம். 8 தொகை நூல்களின் சிறப்பு அடைமொழிகள். எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்னாலும் ஒரு 4 பாடல்களுக்கு அடைமொழி பெயர், சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். பதிற்றுப்பத்தை ஒத்த பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்கிறோம். பரிபாடல் ஓங்கு பரிபாடல்னு சொல்கிறோம். கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். தாவர உறுப்புகளுக்கு மரபு பெயர் கூறி சொல் வளம் பெருக்கியவர் தேவநேய பாவாணர். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டு முதல் மொழி என்ன அப்படின்னா தமிழ் மொழி. தமிழுக்காக மாநாடு நடத்தியது மலேசியா. தாவரங்களினுடைய காய்ந்த தாள் மற்றும் தோகையை குறிப்பது சண்டு என்ற பெயர். கிராமங்களில் அதை சொல்லுவாங்க, சண்டு. காய்ந்த இலையை குறிப்பது சருகு. சருகா காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி. அடியின் பெயர் வகை. அடி அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதியை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது. நெல், கேழ்வரகு, இதுக்கெல்லாம் நம்ம தாள், அந்த அறுவடை நேரத்தில் சொல்லுவாங்க தாள் பழுத்துருச்சு அப்படின்னா இனிமேல் அதை அறுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அடிப்பகுதிக்கு பேர், தானியங்களில் பெரும்பாலும் தாள் அப்படின்னு இருக்கும். கீரையையும் வாழையையும் நாம் தண்டு அப்படின்னு சொல்கிறோம். நெட்டி மிளகாய் செடியை கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரும்புக்கு களி, மூங்கிலுக்கு களை, புளி, வேம்பு இது போன்ற மரங்களுக்கு அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மரங்களினுடைய கிளைகள் பலவாறு சொல்லப்படுது. பெரிய கிளையாக இருக்குது இல்லையா, அடிமரத்திலிருந்து பிரிஞ்சு போகிற அந்த மாபெரும் கிளைக்கு பேர் கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லலாம். கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு. இதுதான் அதனுடைய கடைசி நிலை. ஓலையின் பெயர் வகை. புளி, வேம்பு இது போன்ற மரங்களில் நம்ம இலை அப்படின்னு சொல்கிறோம். நெல் இது போன்ற புல்வகை தாவரங்களுக்கு தாள் அப்படின்னு சொல்கிறோம். சோளம், கரும்பு இதை நம்ம தோகை அப்படின்னு சொல்கிறோம். சோளத்தட்டை அப்படி கூட சொல்லுவாங்க, ஆனால் தோகை அப்படின்னு தான் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தென்னைக்கு நம்ம கீற்று அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் புத்தகத்தில் தென்னைக்கும் பனைக்கும் ஓலை அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. புத்தகத்தில் எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் மிகச் சரியானது. அடுத்து குலை பெயர் வகை. அதாவது கொத்து கொத்தாக காய்க்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும். அவரை, துவரை அதை நம்ம கொத்து அப்படின்னு சொல்கிறோம். கொடிமுந்திரி கொத்தாக இருந்தால் கூட அதுக்கு பேர் குலை. இளநீரையும் அதுபோல் நாம் குலைன்னு தான் சொல்லுவோம். வாழையை தாறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாறு என்பது முழுசாக இருக்கக்கூடிய பகுதி தான் தாறு. அந்த காய்கள் வட்ட வட்டமாக அதில் உள்ள அமைஞ்சிருக்குமே அதை நம்ம சீப்பு அப்படி சொல்லுவோம். கேழ்வரகுக்கு குலைப்பெயர் கதிர். அந்த அப்படி நுனியில் கொத்த அப்படி 5 விரல் மாதிரி இருக்கும். அதை நம்ம கேப்பக்கதிர், கேப்பக்கருது அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவோம். அதை நல்ல தமிழில் சொல்ல போனால் கதிர். பழத்தோலின் பெயர் வகை. தோல் ரொம்ப மென்மையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம தொலி அப்படின்னு சொல்கிறோம்.
நல்லா திண்ணமாக திக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து தோல் அப்படின்னு சொல்கிறோம். வன்மையான தோலாக இருந்துச்சுன்னா ஓடு அல்லது குடுக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சொரக்காயெல்லாம் வந்து நல்லா காஞ்சு முத்திருச்சுன்னா அதை வந்து நம்ம குடுக்கை அப்படின்னு தான் சொல்கிறோம். தேங்காய் நெற்று அது நல்லா பழுத்து உரிக்கிற பக்குவத்துக்கு வரையில் அதை நம்ம வந்து மட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மணி பெயர் வகை. நெல் கம்பு அதை வந்து கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை உளுந்து இதெல்லாம் வந்து பயிறு வகையை சார்ந்தது. வேர்க்கடலை கொண்டக்கடலை இதெல்லாம் கடலை வகையை சார்ந்தது. கத்தரி மிளகாய் இதை வந்து விதை அப்படின்னு சொல்கிறோம். புளி காஞ்சிரை இதை வந்து காள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஞ்சிரை என்பது ஒரு நச்சு மரம் அப்படின்னு புத்தகத்தில் இருக்குது. வேம்பு ஆமணக்கு இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், அதனுடைய விதைகள்னா முத்துன்னு சொல்லுவோம். மா பனை இதை வந்து கொட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென்னை விதை வந்து தேங்காய். அவரை துவரை இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மணியை அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அவரை விதை துவரை இதையெல்லாம் வந்து முதிரை அப்படின்ற பெயரால் சொல்கிறாங்க. அடுத்து இளம்பயிர் பெயர் வகை. நெல் கத்திரி இதையெல்லாம் நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நாற்று அப்படின்னு சொல்கிறோம். மா புளி வாழை இதெல்லாம் வந்து கன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம படித்தது எல்லாமே வந்து மரபு பெயர்கள் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். போர்த்துகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பன். அந்த லிஸ்பன் நகரத்தில் கார்டிலா என்னும் நூல் 1554 முதலாக மொழிபெயர்க்கப்படுது. அந்த நாட்டு புத்தகம் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படுது. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. எந்த பாடல் மூலம் இவர் திரைப்பட பாடலாசிரியர் ஆனார்? திரைப்பட பாடலாசிரியராகிறதுக்கு அவர் முதல்ல எழுதிய பாடல் கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாட்டு. திரைப்பட பாடல் மூலம் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். இவர் எழுதிய ஒரு புதினத்துக்காக. அந்த புதினத்தின் பெயர் சேரமான் காதலி. புயலிலே ஒரு தோணி அந்த புதினத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா பாண்டியன். தொங்கான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கப்பல். கப்பித்தான் அப்படிங்கிறது அந்த கப்பல் ஓட்டக்கூடிய தலைமை மாலுமிக்கு உரிய பெயர் கப்பித்தான். அவுலியா மீன் என்பது கடற்பசுவினுடைய மற்றொரு பெயர். புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்த புயலிலே ஒரு தோணி அந்த புதினத்தை எழுதிய ஆசிரியர் ப. சிங்காரம். கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கொண்டல். மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கோடை வெப்பக்காற்று. இந்த கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கொண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கொடக்கு அப்படின்னும் இருக்குது. குடக்கு அப்படிங்கிறது அதனுடைய இன்னொரு பெயர். குடக்குன்னு சொல்லலாம், கொண்டல்னு சொல்லலாம். மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கோடை, இது வந்து வெப்பக்காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பேர் வாடை காற்று, அதை ஊதக்காற்றுன்னு சொல்லலாம். இது வந்து குளிர்ந்த காற்று. மேற்கிலிருந்து வீசும் காற்று வெப்பக்காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று குளிர்காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் தென்றல் காற்று. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று இந்த தென்றலை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்கிறார். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் பல பட்டடை சொக்கநாத புலவர். ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வீசக்கூடிய காற்று தென்மேற்கு பருவக்காற்று.
அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்றுக்கு வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு பேர். 70% மழையை இந்தியா எந்த காற்றிலிருந்து பெறுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து தான் பெறுது. இதனால தான் நமக்கு அதிக மழை கிடைக்குது. காற்றின் ஆற்றலை வழிமிகின் வலி இல்லை என சிறப்பித்தவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். இதெல்லாம் காற்றை சிறப்பிக்கக்கூடிய அந்த இலக்கிய பகுதி. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம். காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செய்கிறதுல உலக அளவில் நம்ம இந்திய நாடு 5வது இடத்துல இருக்குது. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் முதலிடம். இந்தியா அளவில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு முதலிடம். காற்று மாசுபாட்டினால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைகிறது என்று தெரிவிக்கிறது யுனிசெஃப் நிறுவனம். அடுத்தது, ஓசோன் படலத்தை ஓட்டையிடுவது குளோரோ கார்பன். ஒரு இடத்துல ஃப்ளூரான் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல ஃப்ளோரோன் போட்டிருக்கு. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ளோரோ அதுதான் கரெக்டானது. ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கக்கூடியது. ஒரு மூலக்கூறு, இந்த ஃப்ளோரோ கார்பனினுடைய ஒரு மூலக்கூறானது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அமில மழை பெய்ய காரணமாக இருப்பது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. உலக காற்று நாள் ஜூன் 15. எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் தங்கள் தாய்மொழியில் எழுதி பாடுகின்றனர் அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் இந்த முறை இருக்குது. அவங்க முடிசூட்டு விழாவில் திருப்பாவையையும் திருவெம்பாவையையும் அவங்க மொழியில், தாய்லாந்து மொழியில் பாடுவாங்களாம். விண்வெளியில் பல பால்வீதிகளை கொண்டது, அங்கே பல பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பிள். 1924 அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என திரு அண்டக பகுதியில் எழுதியவர் மாணிக்கவாசகர். பண்ணோடு பாடப்பட்டவை பரிபாடல்கள். அதில் 70 பாடல்கள் இருக்குது. அதில் என்ன கிடைத்திருக்கிற நூல்கள் எத்தனை அப்படின்னா 24 நூல்கள் தான் கிடைத்திருக்கிறது. மேக சந்தேசம் என்ற காவியத்தை இயற்றியவர் காளிதாசன். முகமது ரஃபி என்ற இயற்பெயருக்கு உரியவர் நாகூர் ரூமி. இவர் பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். இவர் எழுத தொடங்கிய இதழ் கணையாழி. இந்த கணையாழிங்கிற இதழில் தான் அவர் தன்னுடைய படைப்புகளை எழுதுகிறார். இவரது நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். இவர் எழுதிய நாவல் ஒன்று இருக்குது, கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது அவர் எழுதிய நாவல். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இவர் எழுதிய வரலாற்று புதினம் வானம் வசப்படும். இந்த வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காகத்தான் இவர் 1995 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அகநானூறு தன்னுடைய பாடலில் சில இடங்களை எல்லாம் சிறப்பித்து சொல்லுது. எந்த ஊர் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை என்ற ஊரை அகநானூறு பாடல் குறிப்பிடுது. அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. இந்த கொல்லிமலையை இந்த இடத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது அகநானூற்று பாடலில் இடம்பெறுது.
தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். நூலாசிரியர்கள் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்றத அந்த நூலை எழுதியவர் மா நன்னன். பச்சை நிழல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் உதயசங்கர். குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் ராஜநாராயணன். 6ஆம் திணை டாக்டர் கு. சிவராமன். திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்தி கூறிய அதிகாரம் இல்லறவியல். பண்டை தமிழர் விருந்தினரை இவ்வாறு வழி அனுப்பினர். எப்படின்னா, 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து வழி அனுப்பினர். அதாவது வீட்டுக்கு வர்ற விருந்தினர், இப்போல்லாம் நம்ம காரில் வந்து இறங்குறோம். பண்டைய காலத்தில் அவங்க தேரில் தான் போவாங்களாம். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்களில் போய் இறங்குவாங்களாம். அதனால் அவங்கள திரும்பி போகும்போது அந்த அலங்கரிக்கப்பட்ட 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் நிற்கும் இடம் வரை சென்று அவர்கள் அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்களாம். இதை எப்படி பொருணராற்றுப்படை சொல்லுது அப்படின்னா, காலின் 7 அடி பின் சென்று அப்படின்ற வரியால் சிறப்பிக்குது. நடுஇரவில் விருந்தினர் வரினும் வரவேற்று உபசரிப்பர் என்பதை குறிக்கும் நற்றிணை வரிகள் இது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லில்னா இரவு நேரத்தில் விருந்தினர் வந்தாங்க கூட மகிழ்வோடு அவங்கள உபசரிப்பாகன்றத குறிக்கக்கூடியது இது நற்றிணை பாடல் வரிகள். விதை நெல்லை குத்தி விருந்தளித்ததை கூறுகிறது புறநானூறு. வறுமைப்பட்டவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய வீட்டில் உணவு பரிமாற போதுமான தானியம் இல்லாட்டா கூட விதை நெல்லுக்காக வச்சிருக்கிறத கூட குத்தி விருந்து கொடுப்பாங்க அப்படின்றத புறநானூறு சொல்லுது. முந்தின நாள் விருந்தினரை பேண தலைவன் பணயம் வைத்த பொருள் இரும்பினால் செய்த வாள். மறுநாளும் அந்த விருந்தினரை பேண பணயம் வைப்பதற்கு அவனுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று தான், கருங்கோட்டு சீரியாள். இது 2ஐயுமே அடமானம் வைத்து தான் அவங்க விருந்தினரை போற்றியிருக்கிறாங்க. இதை கூறுவது புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்க குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் அப்படிங்கிறது சிறுபானாற்றுப்படை நூல் இதை சொல்லுது. வீட்டின் வாயிலை இரவு நேரத்தில் மூடுவதற்கு முன் இவ்வாறு கேட்பர். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ அப்படின்னு கேட்பாங்களாம். அதாவது வீட்டுக்குள்ளே விருந்தினர் வந்தவங்க, இன்னும் யாரேனும் இருக்கிறீங்களா, நான் கதவை அடைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க கேட்குறதாக இந்த பாடல் வரிகள் குறுந்தொகை பாடலில் இடம்பெற்றிருக்கு. வாழை இலை விருந்து விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இடம் அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். அங்கே இந்த வாழை இலை விருந்து விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க. நம்ம வாழை இலையை எப்படி போடணும் அப்படின்னா, அகன்ற பாகம் நம்முடைய வலதுகை பக்கம் இருக்கணும், குறுகிய பாகம் இடதுகை பக்கமும் இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவு கூட்டு பொரியல் அதெல்லாம் நம்ம அடிக்கடி அதிக அளவில் எடுத்துக்கிறோம். அப்போ சாப்பிட்றதுடைய பெரும்பான்மையான பாகம் இதுதான். உப்பும் ஊறுகாயும் குறைந்த அளவு தான் பரிமாறப்படும். அது நம்ம எப்போவாவது தான் நம்ம சாப்பிடும்போது ஒரு நேரத்தில் எடுத்துக்குவோம். அப்போ நம்ம கை இங்கேருந்து இடது பக்கம் போய் நமக்கு ஓயாமல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு தேவையான உணவை விரைந்து உண்ணுவதற்கு ஏற்றாற் போல நம்ம வலதுகை பக்கம் அகன்ற பாகம் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தில் 9 வகையான பண்புகள் குறிக்கப்படுது. காசி நகரின் பெருமைகளை கூறுவது காசிக்காண்டம். காசிக்காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராக பாண்டியர். வெற்றி வேர்க்கைன்னு சொன்னாலும் நருந்தொகைன்னு சொன்னாலும் ஒன்று தான். வெற்றி வேர்க்கையினுடைய மறுபெயர் நருந்தொகை. இந்த நருந்தொகையை வெற்றி வேர்க்கையை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். இவரது பட்டப்பெயர் சீவலமாறன்.
செங்கீரை பருவம் என்பது குழந்தை பிறந்து 5 முதல் 6ஆம் மாதம் வரை. அப்போ தான் அந்த குழந்தைக்கு தலை நின்று கொஞ்சம் அது மெல்ல அசைக்க ஆரம்பிக்குமா. அந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணிகலன்களும் அணியும் இடங்களும். காலில் அணியக்கூடிய அணிகலன் சிலம்புன்னு சொல்லலாம், அல்லது கிண்கிணி அப்படின்னு சொல்லலாம். அரைஞான் என்பது இடுப்பில் அணிவது. சுட்டி என்பது நெற்றியில் அணிவது. நம்ம நெத்தி சுட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். குண்டலம் அல்லது குழை அப்படின்னு சொல்கிறது காதில் அணியக்கூடியது. சூழி என்பது தலையில் அணிவது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர். குமரகுருபரர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், மும்மணி கோவை. இதெல்லாம் குமரகுருபரர் எழுதிய நூல்கள். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 இருக்குது. பிள்ளைத்தமிழ் பாடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 10 பருவங்களாக அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பருவத்திலையும் 10 பாடல்களாக பிரித்து எழுதி மொத்தம் 100 பாடல்களால் பாடப்பட்டிருக்கு. எப்படி திருக்குறளில் ஒரு அதிகாரத்தின் கீழே 10 பாடல்களை திருவள்ளுவர் வச்சிருக்கிறாரோ அதே போல தான் பிள்ளைத்தமிழ் பாடலும் அமைஞ்சிருக்கு. கோவில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவத்துக்கு பேர் கரிசல் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளி யார் அப்படின்னா அழகிரிசாமி. கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் ராஜநாராயணன். ராஜநாராயணன் அவர்களுடைய சொந்த ஊர் இடைச்செவல். இவருக்கு 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் இந்த ராஜநாராயணன். அகநானூறு குறிப்பிடக்கூடிய மற்றொரு ஊர் உறையூர். சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. இது காடுகான் காதை அப்படிங்கிற பாடல் பகுதியில் இது சிறுமலையை பற்றிய ஒரு பாடல் வருகிறது. தொகா நிலைத்தொடர் மொத்தம் 6 வகைப்படும். காலம் கறந்த பெயர் எச்சமே அப்படின்னு ஒரு டேஷில் கூட கொடுக்கலாம். அதுக்கு பெயர் தான் வினைத்தொகை. பழைய சோறுக்கு முக்கூடர் பள்ளு கூறுவது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்னு சொல்லிட்டு முக்கூடர் பள்ளு பழைய சோற்றை சிறப்பிக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ இதில் ஒரு 100 கேள்விகள் நம்ம படிச்சிருக்கிறோம். இது 1 முதல் 3 இயல்கள் வரையிலும் இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் 2வது பதிவில் சந்திக்கலாம். நன்றி.